எங்களுடைய இளைஞர்கள் நல்ல அறிவுடையவர்கள், நல்ல ஆற்றலுடையவர்கள், அழகானவர்கள். கல்வி என்பது மிகவும் ஒரு வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கின்றது. சிலராலே கற்க முடியும், சிலராலே கற்க முடியாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் சரியாக இருந்தால் இளைய சமுதாயத்தை நாங்கள் வழிப்படுத்தலாம். ஒரு குழந்தையில் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. இந்த சமூக அக்கறை இல்லாதவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற இளைய சமுதாயத்தை எப்படி வழிப்படுத்த முடியும்? வாழ்வகம் சுண்ணாத்திலே அமைந்திருந்து பல சேவைகளை ஆற்றி வருகின்றது பார்வையாற்றவர்களுக்காக. அதே போன்று பல நிறுவனங்கள் இருக்கின்றன. யாழ் மாவட்டத்திலே நவில் பாடசாலை, முல்லைத்தீவிலே இனிய வாழ்வகம். அதாவது எங்களுடைய பிள்ளைகள் இப்படியான உயர்வு காணுகின்ற போது நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவில்லை. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் இது நான் பெற்ற ஒரு பேராகவே நான் நினைக்கின்றேன். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லோரும் அறிந்திருப்பீங்கள், அண்மையிலே யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய 40வது பட்டமளிப்பு விழா இடம்பெற்றது. அதில் உள்ளத்தின் பார்வைதான் உயர்ந்தது என்று நிரூபித்து காட்டிய, அதில் பட்டம் வென்ற அருண்குமார் அவர்களையும் வாழ்வகத்தின் ஸ்தாபகர் ரவீந்திரன் ஐயா அவர்களையும் தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகம். இந்த கோட்டோடையும் அந்த மெடலோடையும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மேடையில் இவ்வாறான ஒரு கௌரவிப்பு நடந்தது, இந்த பட்டம் வென்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த பல்கலைக்கழக மேடையில் இவ்வாறு இந்த பட்டத்தினை பெறுவேன் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த தருணங்கள் மிகவும் மகிழ்ச்சியானவையாக எனக்கு அமைந்திருந்தன. காரணம், நான் கற்பேனா கற்க மாட்டேனா என்கின்ற நிலை காணப்பட்டது. அவ்வாறான நிலையிலே வாழ்வக நிறுவனத்திலே இணைந்து அவர்கள் கற்பித்து ஒரு பட்டதாரியாக உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதனை எண்ணுகின்ற போது, அந்த மேடையிலே நான் பட்டத்தினை பெறுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சி மிக்க ஒரு தருணமாக அமைந்திருந்தது. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான தருணம் தான். இந்த வாழ்வகர் நிறுவனமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், எவ்வாறான மகிழ்ச்சி அடைந்தார்கள்? என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? வாழ்வகமும் சரி, என்னுடைய குடும்பத்தினரும் சரி, அவர்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால், நான் ஏறத்தாழ 11 வயது வரை கல்வி பயணத்திலே இணைந்து கொள்ளவில்லை. கல்வி கற்காத நிலையிலே வீட்டிலே முடங்கி இருந்தேன். அந்த வேளையிலே தான் வாழ்வகத்திலே இருந்து வாழ்வகத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரன் ஆசான் அவர்களும் திருமதி மோகனமதி ரவீந்திரன் ஆசிரியர் அவர்களும் இவ்வாறு பார்வையற்ற ஒருவர் வல்வெட்டித்துறையிலே இருக்கின்றார் என்கின்ற தகவலினை அறிந்து வந்து என்னுடைய வீட்டிலே பெற்றோர்களிடம் வாழ்வகம் தொடர்பாக எல்லாம் எடுத்து கூறி, வாழ்வகத்தினுடைய செயற்பாடுகள் எல்லாம் பற்றி எடுத்து கூறி அறிவுரைகளை வழங்கியிருந்தார்கள். பார்வையற்ற மாணவர்களும் கல்வி கற்க முடியும் என்கின்ற தெளிவினை ஏற்படுத்திய போதிலும் என்னுடைய குடும்பத்தினர் அதற்கு இணங்கவில்லை. பாசத்தின் காரணமாகவும் நான் வேறு இடத்திற்கு சென்று இடர்பாடுகளை நோக்குவேனே என்கின்ற அந்த ஐயப்பாடும் அவர்களை அந்த வாழ்வகத்திலே இணைத்து விடுவதற்கான ஒரு தடைக்கல்லாக இருந்தது அவர்களிடத்திலே. இருப்பினும் ஆசான் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் அந்த முயற்சியினை கைவிடவில்லை. அவர்கள் பலவாறாக அறிவுரைகளை கூறி என்னை 2007ஆம் ஆண்டிலே வாழ்வகத்திலே இணைத்து எனது கல்வியினை கற்பதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்கியிருந்தார்கள். வாழ்வகத்திலே இணைந்ததின் பிற்பாடு தரம் 1 தொடக்கம் 5 வரை யாழ் ராமநாதன் கல்லூரியிலும், தரம் 6 தொடக்கம் உயர்தரம் வரை யூனியன் கல்லூரியிலும் இணைந்து கற்று நல்ல பெறுவர்களை பெற்று தற்போது பல்கலைக்கழகத்திலே கல்வியை நிறைவு செய்து பட்டத்தினை பெற்றிருக்கின்றேன் என்கின்ற வகையிலே வாழ்வக சமூகத்திற்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய பெற்றோர்கள் நான் கல்வி கற்காத நிலையிலே இருந்தால் பாரிய துன்பத்திற்கு உள்ளாகியிருப்பார்கள். அந்த துன்பத்தை எல்லாம் கலைந்தது வாழ்வக சமூகமும் என்னுடைய என்னை கற்பித்த ஆசிரியர்கள், பாடசாலைகள், அதிபர்களையே சாரும். உண்மையிலே
உங்களுடைய இந்த கதையை கேட்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. வாழ்வகம் உங்களை எந்த தூரத்துக்கு வளர்த்து விட்டுருக்குதுன்றது விளங்குது. வாழ்வகத்தின்ல நீங்கள் 11 வயதில் போனேன்னு சொன்ன நீங்கள் அங்கே போய் அம்மா அப்பாவை பிரிஞ்சு தானே இருந்தீங்க. எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை உங்களுக்கு? ஆரம்பத்தில் சற்று எனக்கும் கடினமாக தான் இருந்தது. ஆனாலும் நான் கல்வி கற்பதற்கு சற்று ஆர்வமாக இருந்ததன் காரணமாக என்னுடைய பெற்றோர்கள் வாழ்வகத்தினை வந்து பார்வையிட்டதன் பிற்பாடு நானும் அங்கே சென்றிருந்தேன். சென்று வந்து அந்த நிறுவனத்திலேயே இணைந்து பல மாணவர்களோடு இணைந்து கற்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே தான் நான் சிறிது காலத்திற்கு என்ன செய்தேன்னு சொன்னால் வீட்டுக்கு சென்று வருவேன். அதன் பிற்பாடு எனக்கு வீட்டுக்கு செல்லும் விருப்பம் குறைந்து விட்டது. வாழ்வகத்திலேயே விற்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் வந்து விட்டது, ஆசை வந்து விட்டது. தற்போதும் கூட நான் வீட்டுக்கு செல்வது என்பது குறைவு. வாழ்வகத்திலே தான் அதிகளவே தங்கியிருப்பது வழக்கம். இப்போ முதன்முறையாக உங்களை சாரும் டீச்சரும் வந்து கூப்பிட்டாங்க. 2 பேரும் வந்து கூப்பிடும்போது வீட்டாக்கள் இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஆனால் படிப்பிப்பம் நல்லா படிக்கலாம், இவ்வாறான ஒரு நிலைமைக்கு வரலாம்னு அவர்கள் சொல்லும்போது அந்த சின்ன வயசில் உங்களுக்கு என்ன தோணினது? அங்கே போவோமென்று இருந்ததா இல்லை அம்மா அப்பாக்களோடய இருந்துருவோமென்று இருந்தால்? இல்லை, முழுமையான மனது இல்லை. ஆனால் கற்க வேண்டும் என்ற ஆர்வம், ஒரு விருப்பம் இருந்தது. நான் கற்கலாம், நான் கற்றால் என்ன விளைவு வரும் என்று அப்போது சிறியவனாக இருந்த காரணத்தினாலே அதன் விளைவுகள் எனக்கும் தெரியாது, பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய அறிவுரைகளின் அடிப்படையிலே இணைந்து கற்க ஆரம்பித்தேன். அதன் விளைவாகத்தான் இப்போது ஒரு பட்டதாரியாக ஒரு கல்வி சமூகத்தில் இணைந்து கொள்கின்ற வாய்ப்பு அவர்களாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்கள்? சுகமாக இருக்கிறோம். நீங்கள்? நல்ல சுகம். அண்ணா கதைக்கும் போதெல்லாம் வாழ்வகம் வாழ்வகம், எங்களுடைய ஆசான் எங்களுக்கு அவ்வாறு நல்ல வழி நடத்தி இருக்கிறார் என்று கூறினார். உங்களோட வாழ்வகத்தில் வந்து எத்தனை பிள்ளைகள் மொத்தமாக இருக்கிறாங்க? எங்களிடம் இப்போது 50 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களாக இருபாலருமாக 50 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு இந்த தருணம் வந்து எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்வகத்தில் இருந்து நீங்கள் ஒரு ஸ்தாபகராக இருக்கிறீங்க. இந்த வாழ்வகத்திலிருந்து 2 பேர் இந்த வருடம் பட்டம் பெற்று பட்டதாரியாக இருக்கிறாங்க. இந்த நொடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் அந்த எங்களுடைய வாழ்வகத்தினுடைய ஸ்தாபகர் உண்மையில் என்னுடைய ஆசான், என்னுடைய ஆசிரியை கலாநிதி அன்னலக்ஷ்மி சின்னத்தம்பி அம்மையார். நான் அந்த அவருக்கு பிற்பாடு அவருடைய விருப்பத்துக்கு இணங்க அந்த வாழ்வக நிறுவனத்தினுடைய வாழ்நாள் தலைவராக நான் இப்போது இருக்கின்றேன். அந்த வகையிலே உண்மையிலே எனக்கு இந்த தருணம், அதாவது எங்களுடைய பிள்ளைகள் இப்படியான உயர்வு காணுகின்ற போது நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவில்லை. இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் இது நான் பெற்ற ஒரு பேராகவே நான் நினைக்கின்றேன். காரணம், நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இப்படியான வசதிகள் எங்களுக்கு இருக்கவில்லை. நான் கைதடி நவீல் பாடசாலையில் கற்று பின்னர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருந்து தான் என்னுடைய சாதாரண தரம் உயர்தர பரீட்சைகளை எடுத்து பல்கலைக்கழகம் வந்தேன். அந்த காலத்திலே எங்களுக்கு இப்படி எந்த வசதிகளும் இருக்கவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்தோம். எங்களுக்கு பொருளாதார வசதி மாத்திரமல்ல, எதுவாக இருந்தாலும் எங்களுடைய விசேட உபகரணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன வசதியை பெற்றுக்கொள்வதற்கே நாங்கள் நிறைய போராட வேண்டி இருந்தது. ஆனால் பஸ் பேருந்து இல்லை. பல தடவைகளிலே நான் மழையில் நனைந்து கூட பாடசாலைக்கு தனியாக நடந்து சென்றிருக்கின்றேன் வெள்ளைப்பிரம்போடு. அப்படியான நிலைமைகள் இப்போது பிள்ளைகளுக்கு இல்லை. என்னுடைய உண்மையான நான் விரும்புவது இப்படியான கஷ்டங்கள் இனி வருகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அந்த வகையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் அளித்து அவர்கள் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கற்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்கும் உண்டு. எங்களுடைய ஸ்தாபகர் அம்மா அன்னலக்ஷ்மி சின்னத்தம்பி அம்மாவும் அதைத்தான் விரும்பினார். அவருடைய அந்த வழியிலே நான் அதை வாழ்வகத்தை நடத்தி வருகின்றேன். உண்மையில் இந்த பிள்ளைகள் அடைந்த இந்த உயர்வு இவர்களை எல்லாம் வீட்டிலே இருந்து அழைத்து வந்து இவர்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பை வழங்கி இவர்கள் இந்த நிலையை அடைந்த போது இவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சி, இவருடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் அடைகின்ற அந்த மகிழ்ச்சியை காணுகின்ற போது விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் தான் எங்களுக்கு எனக்கு ஏற்படுகின்றது. உண்மையிலே ஏனென்று சொன்னால் ஒரு தலைவர் வந்து தன் வழியே அழைத்து செல்லும் போது அவர்கள் ஒரு உயர்ந்த பட்டத்தை பெறும்போது அவர் அடைகின்ற மகிழ்ச்சி எண்ணில் அடங்காதது ஒன்று. இப்போ நீங்கள் இந்த வாழ்வகத்தை நீங்கள் நடத்தும் போது
அதனுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது? ஏன்னு சொன்னால் இவ்வாறான பிள்ளைகளை வந்து வழிநடத்தும் போது இலகுவான காரியம் அல்ல. அது நிறைய ஒரு சிக்கலான நிலைமைகளை முன்னகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது? உண்மையில் இந்த பொருளாதாரம் என்பது மிக முக்கியம். அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எதை சாதிக்க வேண்டுமானாலும் பொருள் வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் சமூக சேவை திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அவர்கள் எங்களுக்கு மாதாந்தம் ஒரு கிராண்ட், அதாவது ஒரு உதவித்தொகையை வழங்குகிறார்கள். உண்மையில் அந்த உதவித்தொகை எங்களுடைய செயற்பாடுகளுக்கு போதாமல் இருக்கும், குறைவான ஒரு தொகை. ஆனால் அது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக நாங்கள் எங்களுடைய பொதுமக்கள் வழங்குகின்ற நன்கொடைகளில் தான் தங்கி இருக்கின்றோம். எங்களுக்கு நன்கொடை வழங்குகின்ற நிறுவனங்கள் இல்லை, ஆனால் சாதாரணமான தனிப்பட்ட பொதுமக்கள், வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் இருக்கின்ற பொதுமக்கள் தங்களுடைய பிறந்த நாள்கள், திருமண நாள், நினைவு நாள், இப்படியான நிகழ்வுகள் வருகின்ற போது அவர்கள் எங்களுக்கு நன்கொடைகளை வழங்குவார்கள். அது உணவு நன்கொடையாக இருக்கலாம், கல்வி நன்கொடையாக இருக்கலாம், மருத்துவ நன்கொடையாக இருக்கலாம், பொது நன்கொடையாக இருக்கலாம். இப்படியாக அந்த நன்கொடைகளை அவர்கள் வழங்குவார்கள். அதை வைத்து கொண்டுதான் நாங்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த நன்கொடையாளர்களுடைய மனம் திருப்திப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் அந்த நன்கொடைகளை ஏற்று அவர்கள் விரும்புவது போல எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதால் எங்களுடைய அந்த நலன் விரும்பிகள் அன்பர்கள் எங்களுக்கு அந்த போதிய நன்கொடைகளை வழங்குகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு இந்த செயற்பாடுகளை, இந்த பிள்ளைகளுக்கான செயற்பாடுகளை எல்லாம் முழுமையாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கான வசதிகளை எல்லாவற்றையும் நாங்கள் இலவசமாகத்தான் வழங்குகின்றோம். யாரிடமிருந்து நாங்கள் எந்த கட்டணமும் அறவிடுவதில்லை. அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ வசதிகள், கல்வி உபகரணங்கள், ஏனைய போக்குவரத்து வசதிகள், இன்னும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையை நாங்கள் இலவசமாக வழங்குகின்றோம். இதற்கெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு அணிவேராக இருப்பவர்கள் எங்களுடைய நன்கொடையாளர்கள். உண்மையிலே எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் எங்களுடைய ஈழத்தில் வழங்குகின்ற நன்கொடை என்பது எண்ணில் அடங்காதது. ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்டமான காலகட்டங்களிலே அவர்கள் உதவி வருகின்றார்கள். இவ்வாறு நீங்கள் இவ்வாறான ஒரு நிறுவனத்தை நடத்தி செல்லும்போது அதற்கு எவ்வளவு செலவாகும் என்றது சாதாரணமாகவே ஒரு ஆள் அறியக்கூடியதாக இருக்கும். அதுவும் இப்படி இவ்வாறு நீங்கள் நடத்தி கொண்டு இப்படி பட்டதாரிகளையும் உருவாக்கி இன்று எங்கள் கண்முன்னே அண்ணா நிற்கிறார். அண்ணா, உங்களுடைய இந்த படிப்பு என்றது எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி உங்களோட பயிற்சிகளை மேற்கொண்டீங்க? நான் கற்றல் செயற்பாடுகளின் போது பிரெயிலன்னு சொல்லப்படுகின்ற குற்றெழுத்து முறையிலே குறிப்புகளை எடுத்து மற்றும் ஒளிப்பதிவு கருவிகளை பயன்படுத்தி பாடசாலையிலும் சரி பல்கலைக்கழகங்களிலும் சரி கற்பிக்கப்படுகின்ற அந்த விடயங்களை குறித்து வைத்து கற்றுக்கொள்வது வழக்கம். அதே போன்று குறிப்புகளை மீண்டும் மீண்டும் வாசித்து பார்த்து மற்றது ஒளிப்பதிவு கருவிகளின் மூடாக கேட்டு அந்த விடயங்களை மீண்டும் சொல்லி பார்ப்பதனூடாக மனதிலே பதிந்திருக்கின்றதா என்று மீள் நினைவு செய்து என்னுடைய கற்றல் செயற்பாடுகளை நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே எப்பயாவது உங்களுக்கு தோணி இருக்குதா இது படிப்பு வேணாம் நிப்பாட்டிடுவோம் அப்படின்ட்டு? அப்படி தோன்றியிருந்தால் நாங்கள் ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதுதான் முற்றிலும் உண்மையான விடயம். சாதாரணமானவர்களை பொறுத்தவரையிலே கற்காவிட்டால் கூட ஏதாவது தொழிலே ஈடுபடலாம். ஆனால் பார்வையற்றவர்களை பொறுத்தவரையிலே கல்விதான் உலகம், கல்வியே கண்கள் என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்கையில் கல்வியை புறந்தள்ள வேண்டும் என்பதிலே நான் கவனம் செலுத்தவில்லை. கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் விருப்பமும் கூட. ஐயா, நீங்கள் சொல்லுங்க, அண்ணாவினுடைய இந்த படிப்பு வந்து அவர் பால்வகத்தில் இருந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி அவர் படித்தார்? அவருடைய அந்த முயற்சி எவ்வாறு இருந்தது? ஆமாம், இவர் பால்வகத்துக்கு வந்தபோது உண்மையிலேயே அருண்குமார் ஒரு அமைதியான, ஒரு தன்னுடைய தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கின்ற ஒரு அமைதியான பிள்ளை. அவரால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தினர், அவருடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், அவர்களும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கு. இப்போ இன்று வரை நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன அழைப்பு விடுத்தாலே போதும், அத்தனை பேரும் வந்து எங்களுக்கு வேண்டியவற்றை செய்து தருவார்கள். அந்த வகையிலே
எந்த வேலையாகவும் இருக்கலாம், அவர்களை கூப்பிடலாம். அந்த வகையில் அவர்களும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர் படிக்கின்ற காலத்திலே தன்னுடைய கல்வி விடயத்திலே மிகவும் கவனமாக இருப்பார். நாங்கள் அதில் முக்கியமான விடயம் பணிவு. நாங்கள் இதை சொன்னால், இதை இப்படி கற்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கல்வியை தொடர்வார். கொஞ்சம் சாப்பாட்டில் தான் கொஞ்சம் ஆளுக்கு பிரச்சனை, சாப்பிட்றது இல்லை ஒழுங்க. அப்போ நாங்கள் அதுக்கு அவருக்கு விருப்பமான சாப்பாடு என்ன கொடுத்தாலும் சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிட்றவர். அப்போ ஒரு கட்டத்தில் இவர் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற அந்த காலப்பகுதி எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நாங்கள் சாப்பாடு என்ன கொடுத்தாலும் இவர் வச்சு குறைச்சி கொண்டிருப்பார், சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். இவருடைய தமக்கையார், இவருடைய அக்கா இருக்கிறா, அவள் அந்த நேரம் திருமணமாகாமல் இருந்த பிள்ளை. நாங்கள் ஒரு 2-3 நாட்கள் அவரே எங்களுடைய நிறுவனத்துக்கு கூப்பிட்டு அவர் அங்கே தங்குவதற்கான ஒரு வசதியை செய்து கொடுத்து இவருக்கான இந்த சாப்பாடுகளை அருகிலே நின்று இவருக்கு ஊட்டி விடுவதா அல்லது கொடுப்பதா ஏதோ ஒன்றை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அவரும் வந்து அதை செய்தார். உண்மையிலே அந்த புலமை பரிசில் பரீட்சையிலே இவர் சாதாரண மாணவர்களுக்கு இணையான புள்ளிகள் பெற்று சித்தி பெற்றவர். இதுவரைக்கும் வாழ்வகத்திலே ஏனைய எந்த மாணவரும் அந்த அளவுக்கு சித்தி பெறவில்லை. சாதாரண பிள்ளைகளுக்கு இணையான புள்ளிகள் பெற்று புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி பெற்றார். அப்போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள், நாங்கள் எடுத்த முயற்சிகள் சரியாக பலித்திருக்கின்றன என்று நாங்களும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதன் பின்னரும் அவர் தொடர்ந்து தன்னுடைய கல்வியை சிறப்பாக மேற்கொண்டு வந்து ஓயிலே நல்ல பெறுபேறு பெற்றார். அதே போல காப்போத உயர்தரத்தில் 3A சித்தி பெற்றார். அந்த நேரம் எல்லாம் நாங்கள் அதையெல்லாம் பெரிய ஒரு அவருடைய தந்தையார் எங்களுடைய வாழ்வகத்திலே ஒரு பெரிய விருந்து உபசாரத்தையே ஏற்பாடு செய்து பல ஆசிரியர்கள் அவருடைய அந்த உதவி செய்தவர்களை எல்லாம் அழைத்து எல்லோருக்கும் ஒரு பெரிய விருந்து வைத்து நாங்கள் அதை கொண்டாடினோம். நான் நினைக்கிறேன் இந்த பட்டமளிப்பையும் நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் தந்தையார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னும் அதற்காக அந்த நாள் குறிக்கப்படவில்லை. ஒரு லஞ்ச் எல்லாருக்கும் கொடுத்து வடிவாக அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் என்று சொன்னபடி அப்படியே இருக்கிறோம். அவர் எப்போயும் இந்த கல்வியில் மிகவும் அக்கறையாக அந்த தனக்கு வழங்கப்பட்ட வேலைகளை கவனிக்கிறவர். அது மாத்திரமில்லை, இவர் மற்ற செயற்பாடுகள் இப்போ கணனியில் நல்ல அறிவு இருக்குண்டு. கணனித்துறையில் நான் கூட எனக்கு ஏதாவது கணனி தொடர்பான சந்தேகங்கள் எழுகின்ற போது நாங்கள் இவரிடம் கேட்கிறாங்க இது எப்படி செய்யலாம் என்று. அதற்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவு இருக்கிறார். அதே போல் இந்த கைத்தொலைபேசி நுட்பத்தில் கூட கைத்தொலைபேசி வைத்துக்கொண்டு எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்குது. நாங்கள் இப்போது இந்த ஒலிப்பதிவு தொடர்பாக நாங்கள் உங்களோடு கதைத்தோம். நாங்கள் இந்த ஒலி நூல்கள் தயாரிப்பதுண்டு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய வகையிலே நூல்களை வாசித்து அதை ஒலிப்பதிவு செய்து வேண்டுமான நேரங்களில் அவர்கள் அதை கேட்கக்கூடியவாறாக அதை வழங்குவதுண்டு. அப்படியான அந்த ஒலி நூல்களை நாங்கள் தயாரிக்கின்ற போது அதை எடிட் பண்ணி அந்த நூல்களை வாசிக்கின்றவர்கள் இடையிலே ஏதாவது தடக்கினால் அந்த இடங்களை எல்லாம் எடிட் பண்ணி அதை அந்த செம்மையாக்குகின்ற பணியை கூட இவர் சிறப்பாக செய்வார். அந்த மென்பொருளை பாவித்து அந்த ஒலியை எல்லாம் எடிட் பண்ணி எடுக்கக்கூடிய, அதனால தான் அவர் கேட்ட இந்த ஒலிப்பதிவு எப்படி நடக்கின்றது என்று கேட்டதுக்கு அதுதான் காரணம். அந்த வகையில் ஒரு பல்துறை ஆற்றலாளராக நாங்கள் அந்த பிள்ளையை வளர்த்திருப்பது உண்மையிலே எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு விடயம். உண்மையிலேயே, ஏனென்றால் தற்போது சமூகத்திலே சாதாரண ஒரு மாணவன் கல்வி நடவடிக்கையிலும் சரி ஏனைய நடவடிக்கையிலும் சரி ஒரு ஒதுங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அண்ணா இவ்வாறு பல்துறையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது உங்களுடைய வாழ்வகத்துக்குத்தான் உண்மையிலேயே பெருமை. அண்ணா, உங்களை சுற்றி அந்த வாழ்வகத்தில் இருக்கிற உங்களோட சகோதரர்கள் எப்படி இந்த பட்டம் பெற்றதை சொல்லுறாங்க? உங்களுக்கு வாழ்த்துக்களை எப்படி தெரிவிச்சிருந்தாங்க? உண்மையிலே அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. சனிக்கிழமை பட்டமளிப்பு நிகழ்வு நிறைவுற்று வருகின்ற போது வாழ்வகத்தினுடைய ஸ்தாபகர் கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பி அம்மா அவர்களுக்கான ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே மாணவர்கள் அனைவரும் குழுமியிருந்தார்கள். ஊடகவியலாளர்கள் எல்லாம் வருகின்றிருந்தார்கள். ரவீந்திரநாசன், திருமதி மோகனவதினி ரவீந்திரன் ஆசிரியர் அவர்கள் எல்லோருமாக இணைந்து பணியாளர்கள், நிர்வாகத்தினர்கள் அந்த நினைவாலயத்துக்கு அழைத்து சென்று எல்லோரும் என்னை வாழ்த்தி மகிழ்ந்திருந்தார்கள். நான் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை மேலே எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த சந்தோஷமா இருந்தீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்ப அண்ணாவோட சேர்ந்து அனிந்தினி என்ற ஒரு சகோதரியும் ஒரு பட்டம் பெற்றிருந்தா.
அவ எப்படி சொன்ன அவன் சந்தோஷத்தை உங்கள்கிட்ட? உண்மையிலே அந்த 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 மாணவியை நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத ஒரு நிலையிலே அவரை இங்கே அழைத்து வர முடியவில்லை. அனந்தினியும் அவரும் வடமராட்சியை சேர்ந்த ஒரு மாணவி. அவரும் வீட்டிலே தான் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயது மட்டும். அவர் பாடசாலைக்கு செல்லாமல் அருண்குமாரை போலவே அவரும் வீட்டில் இருந்தார். அவரையும் நாங்கள் தேடி சென்றோம் வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தபோது அவர்கள் அந்த வீட்டிலே அவர் அந்த பிள்ளைக்கு ஒரு புதிய சட்டை அணிவித்து, ஒரு கையில் நல்ல காப்பெல்லாம் போட்டு, ஒரு ரேடியோவும் கையில் கொடுத்து அவள் வீட்டிலே இருக்கிறார். அப்போ நாங்கள் போன போது அவள் வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளை பார்வையில்லாத பிள்ளை, அந்த பிள்ளையை நாங்கள் நல்லா வச்சிருக்கிறோம்ண்டு. எப்படி நல்லா வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் புதுச்சட்டை காப்பு இதுகள். அப்போ நாங்கள் சொன்னோம், ஒரு பிள்ளையை நல்லா வச்சுக்கிறோன்றது வெறுமனே புதுச்சட்டையும் காப்பும் இல்லை, அந்த பிள்ளையின் எதிர்காலத்துக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேணும், முக்கியமாக கல்வியை கொடுக்கணும்ண்டு. அப்போது அவர்களுக்கு தெரியாது, அந்த பிள்ளையை கல்வி கற்கலாம் என்ற விடயம் கூட தெரியாது. அவர்கள் வேறு யாரிடமோ சென்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம், கண் தெரியாத பிள்ளையை வச்சுக்கொண்டு படிக்கிறதை பற்றி ஏன் கதைக்கிறீங்கள் என்று கேட்டதாம். அப்போ அதனாலே அவர்கள் சொன்னார்கள், எப்படி படிக்கிறேன். அப்போ நான் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி, முதல்ல அவர்களும் தயங்கினார்கள். பிறகு மெதுவாக 2-3 தடவைகள் நாங்கள் அவரிடம் சொல்லி, நீங்கள் கட்டாயம் பெற வேணும், இங்கே படிக்க வேணும் என்று சொல்லித்தான் அந்த பிள்ளையை நாங்கள் அழைத்து வந்தோம். அவரும் எங்களிடம் வந்து கல்வி கற்று புலமை பரிசில் பரீட்சையிலே அவர் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றார். உண்மையிலே 10-11 வயது வரைக்கும் பாடசாலை செல்லாமல் இருந்த ஒரு பிள்ளை 100 புள்ளிக்கு மேல் பெறுவது என்பது நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு சாதனை தான். பெற்று அவர் எங்களிடம் ராமநாதன் கல்லூரியிலே கற்று தேறி இப்போது அவரும் ஒரு பட்டதாரியாகி இருக்கின்றார். உண்மையிலே நீங்கள் இந்த இருவருடைய கதைகளை சொல்லும் போதும் சொன்னீர்கள், வீட்டுக்கு நாங்கள் போய் அழைத்து வந்து அவர்களை அழைத்து வருகிறோம். அப்போ அங்கே வாழ்வகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் இல்லை வந்து சேர்கின்ற பிள்ளைகளை நீங்களா தேடி எடுக்கிறீங்களா, இல்லை உங்களை அறிஞ்சு வருவார்களா? இல்லை, எங்களை அறிந்து அவர்கள் வருவது என்பது மிக 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 குறைவு. நாங்கள் தான் தேடி செல்வோம். நாங்கள் பலதரப்பட்டவர்களோடு இது தொடர்பாக நாங்கள் ஒரு தொடர்புகளை பேணி வருகின்றோம். உதாரணமாக இப்போது அண்மையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற 15 பிரதேச செயலகங்களுக்கும் சென்று அங்கே இருக்கின்ற இந்த சமூக சேவை உத்தியோகத்தர்கள், மற்றது இந்த கிராம சபை உத்தியோகத்தர்கள், ஏனைய பணியாளர், இப்படியானவர்கள் எல்லோரும் இணைகின்ற ஒரு சந்திப்பின் போது நாங்களும் சென்று இப்படியான ஒரு கருத்துரையை வழங்குவதுண்டு. பிள்ளைகளை யாராவது இருந்தால் அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதற்கான அனுமதியை நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபரிடம் பெற்று நாங்கள் அதை இப்போ செய்து முடித்திருக்கின்றோம். பாடசாலைகள், ஆசிரியர்கள், அதிபர்கள் மட்டத்திலும் அதை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். அப்படியாக நாங்கள் தேடி சென்று வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் அறிவுரை கூறித்தான் பெரும்பாலான பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வருகின்றோம். ஏனென்றால் இன்னும் எங்களுடைய பெற்றோர்களுக்கோ இல்லை ஏனையவர்களுக்கோ இது பற்றிய விழிப்புணர்வு போதாமல் உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற போது ஏதோ புதிதாக ஒரு விடயத்தை கேட்பது போல பலர் கேட்பார்கள். இந்த பிள்ளையும் படிக்கலாமோ, அப்படி என்னென்று படிப்பினம், அப்படியெல்லாம் கேட்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பட்டமளிப்பு விழாவில் இவர்கள் இருவருமே இந்த பட்டம் பெற்றதை நிறைய பேர் இன்னுமே ஒரு அதிசயமாக, ஒரு அதிர்ச்சியாக பார்க்கின்றார்கள். எவ்வாறு இவர்களால் முடியும்? எல்லாராலும் முடியும், ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுப்பதில்லை. அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த இந்த சமூகத்தில் வந்து சாதாரணமாக எல்லா வசதிகளும் இருந்து ஒரு பிள்ளை வந்து கல்வியில் ஈடுபடுற அந்த வீதம் வந்து அதிக அளவில் குறைஞ்சிருக்கு. அது ஒன்று அவர்களுடைய வீட்டு சூழலாக இருக்கலாம், இல்லை சமூக சூழலாக இருக்கட்டும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளை வந்து பாடசாலையில் இருந்து பாடசாலை கல்வியை இடைநிறுத்துறதாக இருக்கின்றது. அந்த பாடசாலையை விட்டு விலகி செல்கிற ஒரு நிலைமை காணப்படுது. இது எதனால் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போது பாடசாலை கல்வியாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகம் சென்று விட்டு பல்கலைக்கழகத்தில் இருந்து இடைவிலகி செல்கின்ற மாணவர்களுடைய விகிதம் கூட அதிகரித்து செல்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் இப்போ எங்களுக்கு தெரியும் தற்போதைய சூழல் மிகவும் மாற்றமடைந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ என்கின்ற ஐயத்தினை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் இந்த அவ்வாறான சூழ்நிலைகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், சிறுவர்களிடத்திலே பெற்றோர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்த வழங்குவது, தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்பதல்ல, தேவைக்கேற்ப வகையிலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய சுமையினை குறைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே அவர்களின் கைகளிலே அந்த தொலைபேசிகளை வழங்கி அதற்கு அடிமையாக்குகின்றார்கள். மற்றது போதைப் பொருள் பாவனை, இதுவும் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு
பாதையிலே எங்களுடைய நாட்டினை தமிழ் சமுதாயத்தினை இட்டு செல்கின்றது என்பது ஒரு வெற்றத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கவன சிதறல்கள் கூட அதிகரித்து வருகின்றன. சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்துதல் அதிகரித்தல் காரணமாகவும் இவ்வாறான கல்வி கற்றல் செயற்பாடுகளிலிருந்து அவர்கள் இடைவிலகிக்கு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த வாழ்வகம் போன்ற நிறுவனங்கள் இவ்வாறான மாணவர்கள வளர்ச்சியில் பங்களிப்பு செய்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமாக வாழ்வகம் போன்ற நிறுவனங்கள் வாழ்வகம் சுண்ணாத்திலே அமைந்திருந்து பல சேவைகளை ஆற்றி வருகின்றது பார்வையற்றவர்களுக்காக. அதே போன்று பல நிறுவனங்கள் இருக்கின்றன. யாழ் மாவட்டத்திலே நவில் பாடசாலை, முல்லைத்தீவிலே இனிய வாழ்வகம் போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் செயற்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிறுவனங்கள் செயற்படுவதனூடாகத்தான் பார்வையற்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, விசேட தேவைக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை இனங்கண்டு வழிப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. இல்லாவிட்டால் இவ்வாறான மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, பார்வையற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு நிலை காணப்படாது. அறியாமைதான் அவர்களிடத்தே காணப்படும். இவ்வாறான நிறுவனங்களூடாகவே இந்த சேவை இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். அவர்களுடைய சேவைகள் என்றும் வாழ்த்துவதற்கு உரியது. ஐயா சொல்லுங்க, இப்போ இந்த சமுதாயமும் சரி, எங்களை சார்ந்தவர்களும் சரி, நிறைய மாற்றத்துக்கு உட்பட்டு அது பல்வேறு கோணங்களிலே பிரிந்து சென்று பல்வேறு விதங்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறான இந்த சமூக மத்தியிலே இவ்வாறானவர்களும் படிக்கலாம், எல்லோரும் படிக்கலாம், இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடலாம் என்று முன்னுதாரணமாக உங்களோட வாழ்வகத்திலேயே 2 பேர் இன்றைக்கு கண்முன்னே இருக்கிறாங்க. இந்த தவறான வழிகளில் செல்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் ஏன் இவ்வாறு செல்கின்றார்கள், ஏன் இவ்வாறான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது, இந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு தீங்கான ஒரு பார்வை காணப்படுது, ஏன் இதெல்லாம் நிகழ்தென்று நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. நீங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது கூட நான் பலவாறாக சிந்தித்து கொண்டிருந்தேன். இந்த எங்கட வாழ்வகத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த விழிப்புல நற்ற பிள்ளைகளினுடைய கல்விக்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். ஆண்டுதோறும் எங்களுக்கு குறைந்தபட்சம் 2-3 பேராவது பட்டம் பெற்று வருகிறார்கள். கடந்த ஆண்டு கூட எங்களுடைய 3 மாணவர்கள், 2 பேர் கலைமானி பட்டம் பெற்றார்கள், 1 மாணவர் முதுமானி பட்டம் பெற்றார். இந்த முறை 2 மாணவர்கள் இன்னும் அடுத்தடுத்த பட்டமளிப்பு விழாக்களிலும் பட்டம் பெறுகின்ற நிலையிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக எங்களுடைய சமூகம் ஏன் இன்றைக்கு பாதை மாறி போகின்றது, எங்களுடைய சமூகத்தினுடைய அந்த கல்வி ஆர்வம் ஏன் குறைகின்றது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இப்போது நாங்கள் இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய உண்மையிலே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குமோ இன்னும் தெரியவில்லை, இந்த சமூக அக்கறை உடையவர்கள் குறைந்து விட்டார்கள். எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் பலர் எனக்கு அக்கறை இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்கிறார்களே ஒழிய உண்மையிலே அவர்களுக்கு சமூக அக்கறை இல்லை. இந்த சமூக அக்கறை இல்லாதவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற இளைய சமுதாயத்தை எப்படி வழிபடுத்த முடியும்? அவர்கள் வழிபடுத்துவது இல்லை. இளைய சமுதாயம் தன்னுடைய பாட்டிலே அப்படி இப்படி தரைகட்டு போகின்றது. அந்த தரைகட்டு போகின்ற சமுதாயத்தை இழுத்து நிறுத்தி அவர்களை ஏதோ ஒரு வகையில் வழிப்படுத்தி எங்களோட சமூகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணம், அந்த அடிப்படை எண்ணமுடைய சமூக ஈடுபாடுடையவர்கள் எங்கள் மத்தியிலே குறைந்து விட்டார்கள். இது எங்களுடைய துரதிர்ஷ்டம். எங்களை வழி நடத்துகின்றவர்களாக இருக்கலாம், இல்லை எங்களுடைய தலைவர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றவர்களாக இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டில் அந்த சமூக அக்கறை குறைந்ததன் காரணமாகத்தான் எங்களுடைய இளைய சமுதாயத்திலே நாங்கள் எந்த விதத்திலையும் குற்றஞ்சாட்ட முடியாது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் நாங்கள் தான். அப்போ நாங்கள் சரியாக இருந்தால் இளைய சமுதாயத்தை நாங்கள் வழிப்படுத்தலாம். ஒரு குழந்தையில் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது, பெற்றோர்களில் தான் குற்றம். குழந்தை இப்படி செய்து விட்டது என்று சொல்லி அந்த குழந்தையில் நாங்கள் பழி சுமத்த முடியாது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் எங்களுடைய இளைஞர்கள் நல்ல அறிவுடையவர்கள், நல்ல ஆற்றலுடையவர்கள், அழகானவர்கள், துடிப்பானவர்கள். அவர்களை வழிப்படுத்தி சரியான இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒருவரால் இருவரால் செய்ய முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூறிய திட்டத்தை வகுத்து நாங்கள் அதை செய்ய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நல்ல விதமாக நாங்கள் வழிப்படுத்துகின்ற போது எங்களுடைய சமுதாயத்தினுடைய இருப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அறிஞர்கள், கல்விமான்கள்,
ஒரு காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு குறைந்து தான் இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்டம் கல்வியிலே பின்னுக்கு தான் இருக்கிறது. அப்போ அந்த நிலையை விடுத்து நாங்கள் விடுதலை பற்றி இப்படியெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். இதுவும் ஒரு வகையான மீட்பு, ஒரு வகையான விடுதலை தான். எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு, முன்னோக்கி கொண்டு வருவதற்கு, அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் தட்டி கேட்பதற்குரிய வலுவை எங்களுடைய சமுதாயம் பெற வேண்டுமாக இருந்தால் கல்வியிலும் எங்களுடைய சமுதாயம் மேம்பட வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் கூறியது போல உண்மை. நாங்கள் இன்று எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய சமுதாயம்தான் விடுதலை அற்று ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது. அவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு சமுதாய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி கூட இந்த சமுதாயத்திலே காணப்படுகின்றது. உங்கள் வாழ்வகத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை எப்படி இருக்கும்? எங்களுடைய வாழ்வகத்திலே நாங்கள் எங்களுடைய மாணவர்கள், உண்மையிலேயே எங்களுடைய மாணவர்களை நாங்கள் இணைத்து கொண்டதன் பிற்பாடு நாங்கள் அவர்களை இனங்காண்போம். இவர்களுக்கு என்னென்ன விதத்திலே இவர்களுடைய திறமைகள் இருக்கின்றன. அந்த திறமைகளை பொதுவாக எல்லோரிடமும் திறமைகள் இருக்கும். ஆனால் அந்த திறமைகளை சரியாக நாங்கள் இனங்கண்டு அதை ஊக்குவிக்கின்ற போதுதான் அந்த பிள்ளை மிளிரும். சில பேருக்கு இருக்கிற திறமைகள் வாழ்க்கையில் யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் அவரோடு அப்படியே முடிந்து போகின்ற நிலைமைகளும் உண்டு. சிலருடைய திறமைகள் வெளிவருவதே இல்லை. அவருக்கு திறமை இல்லை என்று தான் எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் திறமை இருக்கும், அதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் முயற்சிக்கிறோம். எங்களுடைய இருக்கின்ற பிள்ளைகளிடம் என்ன திறமைகள் இருக்கின்றன, அவருடைய ஆற்றல் எந்த வகையிலே அவர்களுடைய ஆற்றலை நாங்கள் பிரயோகிக்கலாம் என்பதை நாங்கள் அறிந்து அது பற்றிய ஒரு ஒரு ஆய்வு என்று சொல்லலாம். அதை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் அந்த வகையிலே அவர்களை ஊக்குவிக்கிறோம். இப்போ இசைத்துறையிலே ஆர்வமுடையவர்களுக்கு அதற்கான வழிகள், அதே மாதிரி கணினித்துறையிலே ஆர்வமுடையவர்களுக்கு அதற்கான வழிகள், பொதுவான விடயங்கள், இந்த ஆங்கிலம் இப்படியான ஏனைய பாடங்கள் இதுகளையெல்லாம் நாங்கள் வெவ்வேறு விதங்களிலே கற்பிக்கிறோம். கணிதம் அப்படியான பாடங்களையெல்லாம் நாங்கள் வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்தி, சில பிள்ளைகளுக்கு உதாரணமாக இந்த கணிதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் சில பேர் இந்த காப்புதா சாதாரண தர வகுப்பிலே தடைப்பட்டு நிற்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட விசேட ஆசிரியர்களை வைத்து அந்த பாடங்களிலே அவர்களை சித்தி பெற முயற்சி செய்து வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அப்படியெல்லாம் அப்போ அந்த முயற்சிகளை நாங்கள் அவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கின்ற போது அவர்கள் விரைவாக முன்னேறுவார்கள். உண்மையிலே எவ்வாறு நாங்கள் ஒரு மாணவன் கற்றுக்கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே எவ்வாறு நாங்கள் அவருக்குரிய ஊக்குவிப்புகளை வழங்குகின்றோமோ அந்த அளவுக்கு அந்த மாணவன் உயர்வான் என்றது ஒரு எல்லோருக்குமே எடுத்துக்காட்டுதான். இந்த அண்ணா, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறேன்டா யாருக்கு சொல்லுவீங்க? நிச்சயமாக நன்றி கூற வேண்டிய பல உள்ளங்கள் இருக்கின்றார்கள். முக்கியமாக என்னை தேடி வந்து கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய சந்தர்ப்பத்தினை வழங்கி இருக்கின்ற வாழ்வக சமூகத்திற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ரவீந்திரநாசான் மற்றும் திருமதி மோகனவரி ரவீந்திரநாசிரியர் அவர்கள் எல்லோருமாக இணைந்து என்னுடைய வீட்டிற்கு வந்து எங்கே வாழ்வகத்திலே இணைத்து கொண்டதன் காரணத்தினாலே தான் நான் என்று கற்க முடிந்திருக்கின்றது. மற்றும் நம்முடைய வதனி ஆசிரியருடைய சகோதரன் அவர்களும் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கும் நான் இந்த வகையிலே நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் என்னுடைய பெற்றோர்கள் நான் எனக்கு சார் சொன்னது போல் அக்கா, என்னுடைய சகோதரி என்ன கேட்டாலும் சரி, உணவு ஊட்டி விடுவதாலும் சிறிய வயதிலிருந்து, அதே போன்று என்னுடைய அக்காவினுடைய கணவர் அவர் கூட என்னுடைய முன்னேற்றத்துக்கு எங்கு அழைத்து செல்வது என்றாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, எதவித மறுப்பு தெரிவிக்காது எல்லாவற்றையும் செய்து தருவார். அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு ஏனைய சகோதரர்களும் என்னுடைய உறவினர்கள் எல்லோருமே என்னுடைய முன்னேற்றத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கின்றார்கள். அதே போன்று நான் கற்ற பாடசாலை ஜால் ராமநாதன் கல்லூரி மற்றும் ஜூனியர் கல்லூரி என்னை கற்பித்திருக்கின்ற அந்த கல்லூரிகள் மிகவும் பிரபல்யமான பாடசாலைகள். அந்த பாடசாலைகளுடைய கற்பித்த ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்திலே கற்பித்திருக்கின்ற விரிவுரையாளர்கள், வாழ்வகத்திலே கற்பித்திருக்கின்ற ஆசிரியர்கள், பணியாளர்கள் எல்லோருமே ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு அவருடைய முயற்சி மட்டும் போதாது, எல்லோருடைய அறிவுறுத்தல்களும் வழிகாட்டலும் ஆலோசனைகளும்
தான் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை கற்பித்திருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், பாலுலக சமூகத்திற்கும், நலன் விரும்பிகள், பாலுலக சமூகம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால் நலம் விரும்பிகளுடைய உதவிகளினாலே தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னுடைய கல்வி திட்டத்திற்கு கற்றலுக்கும் கூட பலர் உதவி இருக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்திற்கு பாலுலக சமூகத்தினாலே கூட அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த உதவித்தொகையினை வழங்குகின்ற நலம் விரும்பிகளுக்கும் எனது மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒட்டுமொத்தமாக என்னுடைய உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிறந்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய இந்த நன்றியை கேட்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். இந்த காணொலியை உங்களை சார்ந்தவர்கள் பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு பின்னால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், உங்களோட தம்பி தங்கைகளாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய சமுதாயத்துக்கு எதுன்னு சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? இளம் சமுதாயமானது கல்வி கற்பதை கட்டாயமாக நாங்கள் நிறுத்தக்கூடாது. கல்வி என்பது மிகவும் ஒரு வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கின்றது. சிலராலே கற்க முடியும், சிலராலே கற்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கற்க முடியாவிட்டால் கூட அவர்கள் திறமைகள் அற்றவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவர்களிடத்திலே சிலர் குறிப்பிட்டது போன்ற ஏதோ ஒரு விதத்திலே அவர்களிடத்திலே ஏதாவது திறமைகள் மறைந்திருக்கும். இசையாக இருக்கலாம், சித்திரமாக இருக்கலாம், ஏதாவதாக அவர்களிடத்திலே காணப்படுகின்ற தங்களிடத்திலே என்னென்ன திறமைகள் காணப்படுகின்றனவோ அவற்றை இனங்கண்டு அவர்கள் அந்த துறையிலே உயர்வு காண வேண்டும். அதுதான் அவர்களுடைய வாழ்வினுடைய ஒரு உயர்வாக அமையும். அந்த வகையிலே எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது. பலவாறாக கூறலாம். எதை கூறினாலும் எங்களுடைய முயற்சியினை நாங்கள் கைவிடக்கூடாது. எங்களுடைய உயர்விலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் வெளியே சமுதாயத்திற்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலேயே ஐயா இதை சொல்ல வந்து உண்மையில் இந்த இங்கே தம்பி சொன்னது போல இந்த நான் விழிப்பில் நற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்வதுண்டு, மருத்துவ விஞ்ஞானம் உங்களுக்குரிய விழிகளை தரவில்லை, அதனால் முடியவில்லை. ஆனால் கல்வி என்ற கண்ணை தர எங்களால் முடியும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் சொல்வது. ஏன்னா கல்வி இருந்தால் நீங்கள் கல்வியால் இந்த உலகத்தை காணலாம், இந்த உலகத்தினுடைய தாற்பயங்களை அறிந்து கொள்ளலாம். அப்போ கல்வி என்பது எங்களுக்கு மிக மிக இன்றியமையாதது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்வதோடு பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்வி நீரோட்டத்துக்கோடு இணையாமல் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். கல்வி வெளிச்சத்துக்குள் வராத பிள்ளைகள், அவர்களை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள், உறவுகள், அவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம் இதுதான். அந்த பிள்ளைகளை அப்படி வைத்திருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதி. அதை செய்ய வேண்டாம். அவர்கள் கற்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுங்கள், அவர்களை கல்வியில் இணைந்து கொள்ள வழி செய்யுங்கள் என்றுதான் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல் இங்கே தம்பி நன்றி சொன்னது போல எங்களுடைய இந்த வாழ்வகத்திலே எங்களுக்கு ஒரு நிர்வாக சபை, நான் தலைவராக இருக்கின்றேன், உபதலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக அங்கத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த நிர்வாகத்தினரினுடைய அந்த ஒத்துழைப்பு எங்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கு, இப்போ தலைவராக இருந்து நான் தனியாக எல்லாவற்றையும் சாதித்தேன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய அந்த செயற்பாடுகளுக்கு அவர்கள் வழங்குகின்ற அமோகமான ஆதரவு, ஒரு கல்வி இப்படியான ஒரு பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று முன்னெடுக்கின்ற போது அவர்கள் தருகின்ற உற்சாகம், அதுதான் இந்த வெற்றிகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் இந்த இடத்திலே எங்களுடைய அந்த நிர்வாக அங்கத்தவர்கள் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் எங்களுடைய பணியாளர்கள், எங்களுடைய வாழ்வகத்திலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்கள், இந்த பிள்ளைகள் பரீட்சைக்கு செல்ல போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்வார்கள். அந்த விடுதி மேற்பார்வையாளர்கள் அதை கவனிப்பார்கள். அதே போல் இந்த காலையிலே பரீட்சைக்கு செல்ல போகிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய உணவுகள், நாங்கள் பரீட்சைக்கு செல்லுகிற பிள்ளைக்கு ஒரு 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 சீரான உணவு வழங்க வேண்டும். அது நல்ல ஒரு இடியப்பமாக இருக்கலாம், அல்ல அதற்குரிய அமைப்பில் அந்த உணவு, அப்போ அதையெல்லாம் அவர்கள் தயாரித்து அந்த நேரத்துக்கே தருவார்கள். அவர்கள் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக பரீட்சைக்கு போகக்கூடிய. அதே மாதிரி எங்களுடைய வாழ்வகத்தே இருக்கிற எங்களுடைய சாரதி, அவர் அந்த நேரத்துக்கே வந்துடுவார். வாகனத்தை அங்கே வாகனத்தில் ஏற்றி கொண்டு பிள்ளைகளை எல்லாம் விட வேண்டும். அப்போ இப்படியாக அந்த பலதரப்பு பல நிலைகளிலே இருக்கின்ற இவர்கள் எல்லோரும் வழங்கிய அந்த ஒத்துழைப்புகளும் உதவிகளும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். அப்போ மறைமுகமாக இதுக்குள்ளே இருந்து உதவுகின்ற அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இவ்வாறான ஒரு நிலைமையில் தனியுறாளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. அந்த நிர்வாகம் ஃபுல்லாக உங்களுக்கு
முழு ஒத்துழைப்பையும் வழங்கி இருக்குது. அதால தான் நீங்கள் இவ்வாறான ஒரு நிலைமையில் காணப்படுறீங்க. ஐயாவினுடைய நன்றி அவர்களுக்கு போய் சேரும். இந்த சமுதாயத்தில் நாங்களும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று பலர் ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் உள்ளத்தின் பார்வை உயர்ந்ததென்று நீங்கள் காட்டியிருக்கீங்க. அதால தான் இந்த வார காலங்களில் உங்களை வந்து அனைவருமே போற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். எல்லோருக்குமே ஒரு உதாரணமாக முன்னின்று இருக்கிறீங்க. எங்களுடைய ஐபிசி குடும்பம் சார்ந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நாங்களும் ஐபிசியை மறக்க முடியாது. எங்களுடைய வெற்றிகள் எங்களுக்கு கிடைக்கின்ற போது, நாங்கள் உயர்வு காணுகின்ற போதெல்லாம் ஓடி வந்து எங்களை வெளிப்படுத்தி எங்களை இந்த உலகுக்கு காட்டுகின்ற ஒரு உன்னதமான சேவையை இந்த ஊடகம் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களில் கூட எங்களுடைய நிறுவனத்துக்கே வந்து அங்கே எங்களுடைய பிள்ளைகளோடு எல்லாம் வளவளாவி அவற்றை எல்லாம் வெளி உலகுக்கு கொண்டு வருகின்ற பணியை ஐபிசி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே ஒரு பொறுப்போடும் ஒரு மிக சிறப்பாகவும் தன்னுடைய அந்த ஊடக பணியை மேற்கொண்டு வருகின்ற இந்த உன்னத நிறுவனத்துக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வக சமூகத்தின் சார்பாக நான் என்னுடைய நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி.